வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா பசுமை ஆற்றலில் கவனம் செலுத்தி வருவதாக G20 கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சந்திரயான் 3 நிலவில் தர இறங்கியது முதல் இந்தியாவில் பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது எனவும் பெருமிதம். மதத்தை வைத்து நாட்டில் கொடிய ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. CAG அறிக்கையை குறிப்பிட்டு ஊழல் குறித்து பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகுதி இல்லை என்றும் விமர்சனம். தமிழகத்தில் மோடி எங்கு நின்றாலும் எதிர்த்து போட்டியிடுவேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விவசாய நிலங்களில் எச்சரிக்கை பலகைகளை வைத்தது NLC. அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை என அறிவிப்பு. மதுரை ரயில் தீ விபத்து சம்பவத்தில் சதித்திட்டம் எதுவும் இல்லை. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தகவல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் மகுடம் சூடினார் தென்கொரிய வீராங்கனை ஆன்சி யங். இறுதிப் போட்டியில் கரோலினா மரினை வீழ்த்தி முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் படைத்தார். தமிழகத்தில் தஞ்சை, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பசுமை ஆற்றலில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது என்று G20 வணிகம் தொடர்பான கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தர இறங்கியது முதல் இந்தியாவில் பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது என்று அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் 13.5 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று கூறிய அவர், உலகளாவிய விநியோக சங்கிலியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறினார். எமர்ஜென்சியையே எதிர்த்த திமுக அமலாக்கத்துறையின் அச்சுறுத்தல்களுக்கு எல்லாம் அஞ்சாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழங்கியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பவித்ரமாணிக்கத்தில் நடைபெற்ற நாகை MP செல்வராஜன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்தார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஊழலை மறைப்பதற்காக மதவாதத்தை பாஜக கையில் எடுத்துள்ளதாக விமர்சித்துள்ளார். நம்மை பழிவாங்குவதற்காக இன்றைக்கு CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைன்னு நம்மளை எல்லாம் மிரட்டி பார்க்கிறாங்க. இதையெல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கி ஒடுங்கி விடுகிற கட்சி திமுக அல்ல. திமுக என்பது பணங்காட்டினரின் சலசலப்புக்கெல்லாம் நம்ம அஞ்சிட மாட்டோம். எமர்ஜென்சியை பார்த்தோம், எமர்ஜென்சியை எதிர்த்தோம். ஆக எதை பற்றி திமுக கவலைப்பட தயாரா இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் வளர்ச்சி அடைந்தது அவருடைய நண்பர் அதானி ஒருவர்தான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை அதானியிடம் கொடுத்து விட்டதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். அதே மாதிரி PM கேர்ஸ் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிச்சார். கோவிட் காலத்துல மக்கள் எல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க. PM கேர்ஸ் ஃபண்ட் 32,000 கோடி ரூபாய் வசூல் செஞ்சாங்க. இப்போ கணக்கு கேட்டா 32,000 கோடி கணக்கு கொடுக்கறேன்னு கேட்டா கொடுக்க முடியாது. அது PM கேர்ஸ் ஃபண்ட், அதை யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. RTIல போய் கேட்டா கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. திரு மோடி அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் 9 ஆண்டு கால ஆட்சியில வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான். யாரு? உங்களுடைய நெருங்கிய நண்பர் அதானி. இருக்கிற எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கொடுத்தாச்சு. உலக பணக்காரர் பட்டியலில் எத்தனாவது இடம்? அதானி 2வது இடம். ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தடையாக இருக்கும் நீட் தேர்வு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ரத்து செய்யப்படுவது உறுதி என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருத்தணியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வடமாநிலங்களில் குளறுபடிகள் செய்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவராக முடியாது எனவும், தற்போது மருத்துவராக பணிபுரியும் அனைவரும் நீட் தேர்வு மூலம் மருத்துவராகவில்லை எனவும் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி இதனை தெரிவித்தார். பிரதமர் மோடியை எதிர்த்து நான் போட்டியிடும்போதுதான் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் என்னை நம்புவீர்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். திருச்செந்தூரை அடுத்த காயல்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். நீங்க என்னைக்கு என்னை நம்ப போறீங்கன்னு தெரியல. ஒருவேளை மோடி தமிழ்நாட்டில் நின்னா எனக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா நான் அவரை எதிர்த்து போட்டிடுவேன். அன்னைக்கு நம்புவேன்னு நினைக்கிறேன். இவன் உண்மையிலேயே இவன் டஃப் தாங்க கொடுக்குறான், சண்டை தாங்க போடுறான் அப்படின்னு.
நெல்லை மாவட்டம் திசையன்விளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்படாத நிலையில் தனது காரை அருகில் நிறுத்திவிட்டு சுகாதார நிலையத்திற்கு நடந்தே சென்றார். அங்கு பல பணியாளர்கள் வேலைக்கு வராததைக் கண்டும் பலர் தாமதமாக பணிக்கு வந்ததைக் கண்டும் அதிர்ச்சியடைந்த அவர் பணி நேரத்தில் இல்லாத மருத்துவர், மருந்தாளுநர் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உட்பட அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அதிரடியாக உத்தரவிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விருப்பமில்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் இருந்து பலர் வெளியேற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மதுரை ரயில் தீ விபத்து சம்பவத்தில் சதித்திட்டம் எதுவும் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீ விபத்து குறித்து உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாத வகையில் விதிமுறைகள் கடுமையாக வகுக்கப்படும் என்றும் கூறினார். சென்னை தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாரம்பரிய வாகனமான குதிரை வண்டியில் சிறுவர்கள் சென்னையை சுற்றி பார்த்தனர். சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் சிறுவர்களின் குதிரை வண்டி பயணத்தை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியில் பயணித்த சிறுவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களை கண்டு ரசித்தனர். நீலகிரி பயணத்தின்போது ஹோம்மேட் சாக்லேட் தொழிற்சாலையை பார்வையிட்ட வீடியோவை ராகுல்காந்தி தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் சாக்லேட் தொழிற்சாலையின் கதை இந்தியாவின் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் மாபெரும் ஆற்றலுக்கு சான்று எனவும் ராகுல்காந்தி புகழ்ந்துள்ளார். சாலையோர வனப்பகுதியில் விலங்குகளின் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையிலான பொருட்களை வீசுவதை தவிர்க்க வேண்டும் என வாகன ஓட்டிகள், பயணிகளுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் அருகே பண்ணாரியம்மன் கோவில் முதல் திம்பமலை உச்சி வரையிலான சாலையில் வீசப்பட்ட பாலித்தீன், கண்ணாடி பாட்டில்களை சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இதில் 250 மூட்டைகள் பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில் கழிவுகள் சேகரிக்கப்பட்டன. இதனையடுத்து வன விலங்குகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதால் சாலை ஓரங்களில் எந்த பொருட்களையும் வீசுவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வளையமாதேவி கிராமத்தில் விவசாய நிலத்தில் என்எல்சிக்கு சொந்தமான இடம் அத்துமீறி நுழையக்கூடாது என என்எல்சி நிறுவனம் அறிவிப்பு பலகை வைத்துள்ளது. கைப்பற்றப்பட்ட நிலங்களில் விவசாயிகள் பயிர் செய்வதை தடுப்பதற்கு வேலிகளை அமைத்துக் கொள்ளலாம் என்று என்எல்சி நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதன்படி வளையமாதேவி பகுதியில் என்எல்சி நிர்வாகம் எச்சரிக்கை பலகைகளை வைத்து வருகிறது. விவசாயிகளுக்கு இழப்பீடு இன்னும் முழுமையாக வந்து சேராத நிலையில் என்எல்சி வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் புதிய சுற்றுலா தளங்களை உருவாக்குவது தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளர் மணிவாசன் ஆய்வு மேற்கொண்டார். தொட்டபெட்டா, கூடலூர், நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய சுற்றுலா தளங்களை அதிகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் இயற்கை, வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சென்னை கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற பழங்கால கார் மற்றும் பைக் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொட்டிவாக்கத்தில் உள்ள துரோகியா நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 68 பழங்கால கார்கள் கலந்து கொண்டன. மேலும் 20க்கும் மேற்பட்ட பண்டைய கால இருசக்கர வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை பொதுமக்கள் கண்டு ரசித்ததோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி திருவிழாவின் 9ஆம் நாளில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பிட்டுக்கு மண் சுமந்த லீலை பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது. இதில் சுவாமி மற்றும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியர்கள் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஊழியர்கள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளால் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக பவித்ரோற்சவம் நேற்று தொடங்கி 3 தினங்கள் நடைபெறவுள்ளது. பவித்ரோற்சவத்தை ஒட்டி ஸ்ரீதேவி, பூதேவி, மலையப்ப சுவாமிக்கு ஸ்நாபன திருமஞ்சனமும் சிறப்பு பூஜைகளும் பவித்ர பிரதிஷ்டையும் மேற்கொள்ளப்பட்டன. ஓணம் பண்டிகைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கேரளாவின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு வரும் 31ஆம் தேதி வரை ஓணம் பண்டிகைக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் எனவும் முன்பதிவு செய்யாத பக்தர்களுக்கு சபரிமலை அடிவாரத்தில் சிறப்பு மையங்கள் தொடங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரில் பொருத்தப்பட்ட சாஸ்ட் எனும் கருவி நிலவின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையை அளவிட்டு முதல் தகவலை பதிவு செய்துள்ளது. 10 வகையான சென்சார் உதவியுடன் நிலவின் மேற்பரப்பில், குறிப்பாக தென் துருவத்தில் வெப்பநிலை மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.
மேற்குவங்க பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவத்திற்கு மாநில அரசே காரணம் என பாஜகவும் காங்கிரசும் குற்றம் சாட்டியுள்ளது. மேற்குவங்கத்தின் வடக்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். இச்சம்பவம் மாநில அரசின் தோல்வியை காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விமர்சித்துள்ளார். சட்டவிரோத தொழிற்சாலைகள் மூடப்படும் என முதலமைச்சர் மமதா பானர்ஜி கூறியிருந்தாலும் திருடர்களை பாதுகாப்பதில் மாநில அரசு மும்முரமாக உள்ளதாக பாஜக தலைவர் சுவேந்து கடுமையாக விமர்சித்துள்ளார். வாக்னர் கூலிப்படை தலைவர் உயிரிழந்ததை ரஷ்யா உறுதி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக அண்மையில் வாக்னர் கூலிப்படை பிரிகோஜின் கிளர்ச்சியில் ஈடுபட்டார். இந்நிலையில் ரஷ்யாவின் ட்வர் மாகாணத்தில் பிரிகோஜினின் ஜெட் விமானம் விபத்திற்குள்ளானதாகவும் அதில் அவர் இறந்துவிட்டதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மரபணு ஆய்வு செய்ததில் பிரிகோஜின் உயிரிழந்துவிட்டது உறுதியாகியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் புகுஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட கதிரியக்க நீரை கடலில் வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுனாமியால் ஜப்பானின் புகுஷிமா அணுமின் நிலையம் சீர்குலைந்து போனபோது அணு உலைகளை குளிர்விக்க பயன்பட்ட நீர் கதிரியக்கம் கொண்ட கழிவு நீராக மாறியது. இந்நிலையில் அந்த நீர் தற்போது பசிபிக் பெருங்கடலில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகுஷிமாவின் இவாகி நகரில் நூற்றுக்கணக்கான ஜப்பானியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவு நீரை சுத்திகரித்தே வெளியேற்றி வருவதாக ஜப்பான் அரசு கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆசிய போட்டிகளுக்கான இந்திய மகளிர் கால்பந்து அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 வீராங்கனைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். சீனாவின் ஹாங்சோ நகரில் அடுத்த மாதம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கவுள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய மகளிர் கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 பேர் கொண்ட இந்திய அணியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் இந்துமதி கதிரேசன், சந்தியா ரங்கநாதன், சௌமியா நாராயணசாமி ஆகிய 3 பேரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தாய்லாந்து வீரர் குன்லாவட் விதிட்சரன் வெற்றி வாகை சூடினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் கொடாய் நரோகாவை விதிட்சரன் எதிர்கொண்டார். இதில் முதல் செட்டை 19-21 என்ற புள்ளிகள் கணக்கில் விதிட்சரன் இழந்தார். எனினும் அடுத்தடுத்த செட்களில் அதிரடியாக ஆடிய விதிட்சரன் 21-18, 21-7 என்ற கணக்கில் அடுத்தடுத்த செட்களை கைப்பற்றி தங்கப்பதக்கத்தை முத்தமிட்டார். தோல்வியடைந்த நரோகோ வெள்ளி வென்ற நிலையில் அரையிறுதியில் தோல்வியடைந்த இந்திய வீரர் பிரணாய் மற்றும் டென்மார்க் வீரர் ஆண்டர்சன் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கென்ய வீராங்கனை ஃபெய்த் கிப்யேகன் தங்கப்பதக்கம் வென்றார். பந்தய தூரத்தை 14 நிமிடம் 53 வினாடிகளில் கடந்து அவர் அசத்தினார். நெதர்லாந்து வீராங்கனை சிஃபான் ஹாசன் வெள்ளிப் பதக்கத்தையும் மற்றொரு கென்ய வீராங்கனை செபெட் வெண்கலப் பதக்கத்தையும் வசப்படுத்தினர். உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக தங்கம் வென்று இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா சாதனை படைத்துள்ளார். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் முதல் வாய்ப்பை ஃபவுலான நீரஜ் சோப்ரா இரண்டாவது வாய்ப்பிலேயே 88.17 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்தார். பாகிஸ்தான் வீரர் அர்ஷாத் நதீம் 2ஆம் இடத்தையும், செக் குடியரசின் ஜேக்கப் 3வது இடத்தையும் பிடித்தனர். இதன் மூலம் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற சாதனையை நீரஜ் சோப்ரா படைத்துள்ளார். டெல்டா மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பசுமை ஆற்றலில் கவனம் செலுத்தி வருவதாக G20 கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சந்திரயான் 3 நிலவில் தரையிறங்கியது முதல் இந்தியாவில் பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது எனவும் பெருமிதம். மதத்தை வைத்து நாட்டில் கொடிய ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. CAG அறிக்கையை குறிப்பிட்டு ஊழல் குறித்து பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகுதி இல்லை என்றும் விமர்சனம். தமிழகத்தில் மோடி எங்கு நின்றாலும் எதிர்த்து போட்டியிடுவேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விவசாய நிலங்களில் எச்சரிக்கை பலகைகளை வைத்தது NLC. அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை என அறிவிப்பு. மதுரை ரயில் தீ விபத்து சம்பவத்தில் சதித்திட்டம் எதுவும் இல்லை. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தகவல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் மகுடம் சூடினார் தென்கொரிய வீராங்கனை ஆன்சி யங். இறுதிப் போட்டியில் கரோலினா மரினை வீழ்த்தி முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் படைத்தார்.
தமிழகத்தில் தஞ்சை, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.